Good evening, friends. This is the last edition of Simla episode. ஸோ இது முடிக்கிற போது ஒரு கோவிலோட முடிவெடுக்கிறேன். அதுதான் அங்கே இருக்கிற பெரிய கோவில் உயரமான மலை மேலே இருக்கு. வாங்க பார்க்கலாம். இதுதான் ஜாக்கோ ஹில், இல்லை ரோப்பே. இது மேலே போகிறதுக்கு மேலே கீழே போகிறதுக்கு 2-3 வழி இருக்குது. ஆனால் இது நான் இந்த ப்ரைவேட் லிஃப்ட்டு எங்கள் ஹோட்டல் மேலே அது அங்கே ஸ்டெல்லிங்கிற உட்படியான வழி தான். அது கொஞ்சம் மேலே போய் ஏறி ஒரு 100 மீட்டர் நடந்தால் போகிறோம். அந்த இது ரோப்பே போகிற பில்டிங் வந்துடும். பட் ஆனால் 500 rupees. மற்றபடி அந்த மால் ரோடு போனால் அந்த சைடில் இதெல்லாம் படி இருக்குது. அப்படி இல்லாட்டா லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட் அது எஸ்கலேட்டர் மாதிரி. அது ஜஸ்ட் இட் இஸ் 20 rupees என்னமோ தான். வெரி சீப். அது போகலாம். இது இந்த எஸ்கலேட்டர் ஸோ ஃபாஸ்ட், கொஞ்சம் சீக்கிரமே போய் அடைஞ்சிடுது. இப்போ நம்ம கோயிலினுடைய சிறப்பு பார்க்கலாம். அதாவது என்னென்னா, புராண பிரகாரம் என்னன்னா, ராமர் ராமாயணத்தில் ஹனுமான் ராமர் அந்த போரில் மயங்கி விழும்போது ஹனுமான் அவர் லட்சுமணன் காப்பாற்றுறதுக்காக சஞ்சீவி மூலிகை கொண்டு வர போகிறார் இல்லையா. போகிற வழி துரோணகிரிக்கு அந்த வழியில் இந்த மலை வழியாக தான் போகிறாராம். இந்த மலை வழியில் மேலே ஒரு சுயஜ் ஒருத்தர் ஜாக்கு அப்படின்னு ஒருத்தர் தான் பண்ணியிருக்கார். அவரை பார்த்த உடனே அவர்கிட்ட வணங்கிய வழி என்னன்னு கேட்குறாரு. என்ன அவர் டைரக்ஷனை காமிக்கிறார். இந்த வழியாக போ, அங்கே தான் அந்த மலைக்கு போயிடலான்னு. அவர் அதே மாதிரி போகிறார், மூலிகை கொண்டு வந்துடுறாரு. அப்புறம் என்ன கதை உங்களுக்கே தெரியும். சக்ஸஸ் ஆனவுடனே இவர்கிட்ட திருப்பி ஒரு முன்னாடி தோன்றி உங்களுக்கு என்ன வரணும்னு கேளுங்கோ அப்படிங்கிறார். அவர் உடனே என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு கோயில் கொண்டு பொருள் பாலிக்கணும், எல்லா வரைக்கும் கொடுக்கணும், கேட்குற வரத்தை நீ கொடுக்கணும், சரி அப்படின்னு சொல்லிடு. ஸோ இந்த கோவில் அப்போ ஃபார்ம் ஆச்சு. இந்த கோயில் எப்போ கட்டினது, இந்த ட்ரஸ்டி சொல்கிறார், இந்த கோயில் எப்போ கட்டினது யாருக்குமே தெரியாது அப்படின்னு. இந்த பாதுகாப்புலாம் கூட வச்சுருக்காங்க. அப்புறம் இதை விட கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது. இதுதான் இந்த கோயிலுடைய இந்த மூர்த்தி இருக்கிற இடம். சரி, அதை உள்ள போய் எடுக்க வேணா நானே தீர்மானிச்சிட்டேன். அவங்க எல்லாம் பண்ண கஷ்டம். இப்போ இதான் இது இப்போ நான் சொன்னது 100 அடி உயரம் சிலை. இது இப்போ 2010 ஒரு நந்தன் ஒருத்தர் அவருடைய டெல்லியில் அவருடைய விஷ் ரொம்ப ஃபுல்ஃபில் ஆனதுனால அவர் இங்கே இந்த கோவில் இந்த சிலையை கட்டுறதுக்கு எல்லாரும் பார்க்கணுங்கிறதா ரொம்ப உயரமான மலை இது. அந்தந்த உயரத்தையே எல்லாரும் பார்க்கணுங்கிறத கட்டி இதை ஸ்பான்சர் பண்ணி